ஐயா, எனக்கு குருவோட பூர்ண ஜென்ம தொடர்புனால குருவின் தொடர்பால் கிடைக்கப்பெற்ற இல் சபையில் நாள்தோறும் தியானமும் தவம் பண்ணி வர்றேன். அதே மாதிரி நான் போகிற இடத்துலலாம் சித்திரப்பீடங்களில் போய் தவம் பண்ணாலும் எங்கே பண்ணாலும் ஐயா இப்போ தான் அகத்தியர் ஐயா உணர்த்தினீங்க, சீடர்களுக்கு கேள்வி கணைகள் குறைந்து கொண்டே போகும். இருந்தாலும் உள்ளத்தில் இந்த இதுக்கு எனக்கு விளக்கம் வேணும். நான் அந்த தவத்திலையும் தியானத்திலையும் உட்கார்ந்த சில நொடிகளிலே எனக்கு அந்த வைப்ரேஷன் கிடச்சிருது, ஆனந்த நிலையக்கு போயிடுறேன். ஆனால் மற்ற இடங்களில் போகும்போது எனக்கு அந்த இது பல நிமிடங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே 20 நிமிஷத்துக்கு மேலே போனால் தான் தியானம் பண்ணால் தான் அந்த வைப்ரேஷனும் அந்த உணர்தலும் புரியுது. ஆனால் வீட்டில் இல் சபையில் நீங்கள் கொடுத்த தொடர்பால் கிடைத்த இல் சபையில் சில வினாடிகளுக்கே எனக்கு அந்த உன்னதமான நிலையும் மகிழ்வு ஆனந்தத்தின் நிலையும் என்னால் அடைய முடியுது. அது எதனால்? நான் இப்போ இந்த நிலையை அடையிறதுனால வெளியில் எங்கே போய் வழிபாட்டுக்கு போகிறதுக்கும் பெருசாக ஈடுபாடு இல்லாத சூழ்நிலை, விரும்பாத சூழ்நிலை உணர்கிறேன். வீட்டிலேயே கிடைக்கிற ஆனந்தம் வெளியில் எங்கேயும் கிடைக்கல, இல் சபையில் கிடைக்கிற ஆனந்தம். அது எதனால் ஐயா? அகத்திய பெருமான் குருவின் திருவருளால் என்னுடைய குருவின் தொடர்பு பற்றி கொஞ்சம் விளக்கணும் ஐயா. குருவே சரணம், குருவின் திருவடி சரணம். நல்வினா பிரபஞ்ச மகா சபைதனிலே சீடர்களாக வலம் வருவோருக்குள் எழும்புகின்ற உள்வினா, சபையில் அமர்கின்ற பொழுதும் சபையோடு தொடர்புடைய கிளைச்சபை தலமாக விளங்கும் எறும்பீசனும் அகிலாண்ட பரமேஸ்வரியும் ஒன்றாக அமர்ந்திருந்து அற்புதமாக அருள்பாலிக்கும் பஞ்சபூதங்களில் ஓர் நீர்த்தலமாக விளங்குகின்ற அத்தலமதிலே இல் சபை கண்ட இல் யோக நிலை கண்ட சீட நிலையிலிருந்து சித்த நிலை நோக்கி பயணப்படுகின்ற அற்புதமான அத்தகைய பாக்கியம் பெற்ற பிரபஞ்ச மகா சீடர்கள் வரிசையில் நற்சீடனாய் அமர்ந்தவனே அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கி மகா சபையில் அமர்கின்ற பொழுதும் இல் சபையில் அமர்கின்ற பொழுதும் அமர்ந்த அத்தருணம் முதல் அமர்ந்த தலம் மறந்து அமர்ந்த தடம் மறந்து தன்னை மறந்து யோக நிலைக்குள், நித்திரை யோக நிலைக்குள், தவநிலைக்குள், தியான நிலைக்குள் செல்கின்றேன். மாற்று இடங்களில் எமக்கு அவ்வாறு மாற்று தலங்களில் செல்கின்ற பொழுது இறையை விட்டு பிரிந்தவாறு உணர்கின்றேன் என்கின்ற இத்தகைய நிலைக்கு அகத்தியன் யாம் விளக்கம் தருகின்றோம். இறை மகா சபையோடும் இல் சபையோடும் இணைந்திருக்கின்ற பொழுது உமது சிந்தனை இக்கலியுகத்தில் உம்முடைய சிந்தனை இறை உள்ளுக்குள் அமர்ந்து அத்தகைய இறை மட்டும் நீர் உணர்கின்ற சிந்தனையை மட்டும் அது தூண்டி அமிழ்த்தி வைத்து கொண்டிருக்கின்றது. வேற்று இடங்களுக்கு மாற்று இடங்களுக்கு செல்கின்ற பொழுது இகலோக நிலைகளில் கலியுக யோக வாழ்வுதனில் கலியுக வாழ்வுதனில் ஈடுபடுகின்ற பொழுது அத்தகைய நிலைப்பாட்டில் நீர் சென்று அமர்கின்ற நிலைப்பாட்டு தலங்களில் இருக்கக்கூடிய வினைகள் உமை சூழ்ந்திருந்து உமை இறை சிந்தனையிலிருந்து அது வெளிச்செல்ல வைத்து இறை உள்ளுக்குள் இருக்கும், இறை சிந்தனை உள்ளுக்குள் இருக்கும், இறையை சிந்திக்கக்கூடிய அத்தகைய தருணங்களிலிருந்து அது வேறுபட்டு மாறுபட்டு அமர வைத்திருக்கின்றது இக்கலியுகம். அது ஒன்றும் தவறு நிலையல்ல, தவறான நிலை அல்ல. உமக்குள் இறைமகா பிரபஞ்ச சபையினுடைய ஆற்றல் அமிழ்ந்திருக்கின்றது. இறைமகா சித்தனுடைய ஆற்றலும் உள்ளுக்குள் அமிழ்ந்திருக்கின்றது. சித்தனாக, குருவாக, இறையாக, பரந்தாமனாக, திருமுருகனாக, சிவமாக நீர் குருவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவன் உள்ளுக்குள் சுழன்று கொண்டிருக்கின்றான். உமது அடிநாதத்திலிருந்து சிரசு வரை அவன் சுழன்று கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு சக்கர நிலைகளிலும் அவன் சுழன்று கொண்டிருக்கின்றான். இதை சூட்சமத்தில் நீர் உணர்ந்து கொண்டு தவத்தில் அமர்கின்ற பொழுது இல் சபையிலும் மகா சபையிலும் அது ஒட்டுமொத்த ஆற்றலை உமக்குள் பிரயோகப்படுத்தி நீர் பிரயோகப்படுத்தி அதை உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். கலியுகத்தில் நடைபோடுகின்ற பொழுது சிற்சில இடர்பாடுகள் வந்து அத்தகைய சிந்தனையிலிருந்து வெளிச்செல்ல வைக்கும். அது ஒன்றும் தவறு நிலை அல்ல. உமை சுற்றி சூட்சம பிரபஞ்ச மகாசபை வளையம் சுற்றி கொண்டிருக்கின்றது என்பதை மட்டும் நினைவில் கொண்டு எங்கு எச்செயல் தொடங்குகின்ற பொழுதும் அகத்திய நாமத்தினையும் பிரபஞ்ச மகா சபையினுடைய நினைவோடு சிவமகா வாழைச்சித்தனுடைய நினைவோடு நீர் பயணப்படுகின்ற பொழுது இறை சிந்தனை உமை விட்டு அகலவில்லை, உமக்குள் புதைந்திருக்கிறது என்பதே சூட்சமம். இது ஒன்றும் தவறு நிலை அல்ல. பிற்காலங்களில் வரும் காலங்களில் உள்ளுக்குள்ளே
அத்தகைய மந்திர ஜெப நிலைகள் ஓடிக்கொண்டிருக்கும். பிரபஞ்ச மகா சபையினுடைய பிரபஞ்ச காற்று உள் சுழன்று கொண்டிருக்கும் அந்நிலை தற்பொழுதும் அந்நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீர் பிற்காலங்களில் கலியுக வாழ்விலிருந்து மெதுவாக படிப்படியாக வெளிவருகின்ற பொழுது உமது காலங்கள் செல்ல செல்ல முழு இறை நிறை சிந்தனையோடு நீர் எங்கு சென்றாலும் அமர்ந்த அக்கணமதில் அச்சூழல்தனை மறந்து தியான தவநிலைக்குள் செல்லும் ஆற்றல்தனை பெறுவாய். அதற்குரிய ஆசிகளையும் பெறுவாய் யாம் வழங்குகின்றோம் என்றும் அகத்தியன் நல்லாசி கொடுத்து அமர்ந்திருக்கின்றோம். எங்கு அமர்ந்தாலும் பிரபஞ்ச மகா சபையினுடைய சீடனே எத்தலத்தில் அமர்ந்திருந்த பொழுதும் அத்தலம் பிரபஞ்ச மகா சிவசபை தலமே என்று அகத்தியன் யாம் அற்புதமான ஆசிகள் கொடுத்து அமர்ந்திருக்கின்றோம். எல்லாரும் அணுகிற 33 தேவர்கள் சூழ அகத்தியர் வந்து எல்லாரும் இருக்கையில் அகத்திய பெருமான் உட்காந்து சற்சங்க நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்காரு. இது உங்களுக்கு அறிமுக கூட்டம். அங்கே இது கோயம்புத்தூர்லேருந்து வந்தவங்களுக்கு மற்ற சீடர்கள் ஏற்கனவே வந்திருக்காங்க. ஒன்று 2 பேர் 3 பேர் புதுசாக வந்திருக்காங்க. எல்லாருக்கும் அகத்திய பெருமான் ஒன்று போல் அனுகிரகங்கள் கொடுத்துருக்காரு. இப்போ வந்து அன்னைக்கு சொன்னக்கிட்ட மாதிரி உங்கள் குருநாதரோட